நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட வார்த்தை என்ன? என் இயேசு எனக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? இந்த இந்த மாதம் விசேஷமான ஒரு மாதம். என்ன மாதம் அப்படின்னா டிசம்பர் இல்லையா? இந்த வருட துவக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா! இது எத்தனை கிருபை! அதாவது 2025 ஆரம்பத்துல இருந்தவங்க இன்னைக்கு இருப்பாங்களா தெரியாது. நிறைய பேரை காணோம். அப்படி இருக்கும்போது நம்மை உட்கார வைத்திருக்கிறது அவருடைய கிருபை, நம்மை நடத்துவது அவருடைய கிருபை, நமக்கு உணவை கொடுத்திருக்கிறது கிருபை. இன்னைக்கு நம்ம அழகா எத்தனை பேர் இன்னைக்கு அழகழகா உட்காந்துருக்கோம் பாருங்க. அங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே ஒயிட் அண்ட் ஒயிட் ஐயா, வெள்ளை நிறம். எத்தனை பேர் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய மேலான தயவு, கிருபைங்க. இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது மாசத்துல கூட நிமிந்து பாருங்கப்பா, இப்படி பார்க்காதீங்க. 12வது மாசத்துல கூட தேவன் நமக்காக நல்ல வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமா தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சரி, எடுத்தவங்க பார்க்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2:10. ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாத இறுதியில, இந்த வருஷ இறுதியில நமக்கு கொடுக்கிற ஒரு மெய்யான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாசிச்ச பகுதியில 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன அப்படின்னா, என் மகனே, என் மகளே, உனக்கு மகிமையை நான் கொடுப்பேன், உனக்கு நான் கனத்தை கொடுப்பேன், அது மட்டும் இல்ல சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு இந்த 3 காரியத்தை எங்கே விலை கொடுத்து வாங்க முடியாது. மகிமை, கனம். மகிமை அப்படிங்கிறது ஒரு உயர்வு, கனம் அப்படிங்கிறது மரியாதை, 3வது சமாதானம். இந்த 3ஐயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் விமர்சனங்களுக்கு தள்ளப்பட்டும் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் சொல்லல, விமர்சனங்கள் சொல்லுகிறது, காசு கொடுத்து கூப்பிடுகிற கூட்டம். அதை என் கண்ணு நான் பார்த்திருக்கிறேன், விமர்சனமும் கேட்கிறோம். அப்படி நாம் மகிமையை வாங்க முடியாது. அந்த மகிமை நிலைச்சு நிக்குமா? 1 மணி நேரம் வேலிடிட்டி பீரியட் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தான். அல்லேலூயா! என்ன காலையில இட்லி கொடுக்கறேன்னாங்க, கொடுக்கவே இல்லை. ஒரு கூட்டத்துக்கு நான் டீ கடையில் உட்கார்ந்து இருக்கும் போது காலையில பொங்கல் பிரதர், அந்த பாக்ஸ்ல பிரதர் பொங்கல், கொஞ்சம் பொங்கல், ஒரு உளுந்து வடை, 2 இட்லி. யோசிச்சேன், நம்மளும் கூட போயிடலாம் மாட்டிருக்குதே அப்படின்னு. சூடா சட்னி வேற, ஒரு பிரச்சனை உண்டாகி போச்சு. தேங்காய் சட்னியில உப்பு இல்லைங்களாமாயா. சின்ன எல்லாம் கொடுத்து மக்கள் சொல்றாங்க, வேன்ல உட்காந்து எல்லாம் கொடுத்து உப்பே இல்லாம வச்சிருக்கிறாங்க, எவன் திங்கிறது அப்படின்னு. ஒருத்தர் சொல்றாரு, கீழே 2 காசு வாங்கினீல, உப்பு இருந்தான்னா இல்லாட்டி என்ன காசு வாங்கினீல சாப்பிடு. அங்க கனவு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. என்னைக்குமே காசை கொடுத்து நம்ம இந்த உயர்வை பெற முடியாது. காசை கொடுத்து மரியாதையை பெற முடியாது. மரியாதை என்பது நம்ம கொடுக்கிற ஒரு காரியம். இப்ப யாராவது உள்ள வர்றாங்கன்னா எழுந்து நிற்கிறது மரியாதை. அல்லேலூயா! எழுந்து நின்று வாங்க, ஸ்தோத்திரம். ஐயா பார்த்தா ஸ்தோத்திரையா. இது கனம், அவருக்கு நான் கொடுக்கிற ஒரு கனம். அதனால இந்த மகிமை, கனம், சமாதானம், இதை நம்ம எங்கேயுமே நம்மளா கொடுக்க முடியுமே தவிர பெற முடியாது. போய் கேட்க முடியுமா? யாஸ்மின் எந்திரிச்சு நில்லு, சோத்திரம் சொல்லு எனக்கு, அப்படி குமிஞ்சு சொல்லு. யோசிப்பா, ஒரு தடவை சொல்லுவா, அடுத்து என்ன இவன் சும்மா நம்ம கேட்டு வாங்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. அப்போ அவளா செலுத்துற சோதரம் தான் பெரிய விஷயம். அப்போ இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்றாரு. ஒரு சில வீட்டுல பார்த்தா, சொந்த வீட்டுல ஒரு சில பேருக்கு மகிமை இருக்காது, கனம் இருக்காது. சொந்த வீட்டுல தாவீது கனவீனப்படுத்தப்படுகிறார். சொந்த வீட்டுல தகப்பனும் தாயும் எல்லா பிள்ளைகளையும் நிறுத்திட்டாங்க. தாவீத ஒரு பெருசு பொருட்டாவே மதிக்கல. எந்த சொந்த குடும்பம் தாவீதை கனம் பண்ணவில்லையோ, வானங்களையும் படைத்த தேவன்
தாவீதை கனம் பண்ணி புழுதியிலிருந்து எடுத்து ராஜாவா மாத்திட்டார். சொந்த குடும்பம் வியந்து பார்க்குது. யோசேப்பை கூட பிறந்த சகோதரமார்கள் மகிமை கொடுக்கல, கனம் கொடுக்கல. மகிமை கூட கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கனம் கொடுக்கல, என் தம்பின்ற ஒரு ஸ்தானம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, மூட்டையை கட்டி தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுச்சு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த தரிசனம் வருடங்கள் தாண்டினாலும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினாரு. என்ன அப்படின்னா, அந்த உயர்வை, மகிமையை கொடுத்தாரு. யோசேப்புக்கு மகிமையை கொடுத்து கனத்தை கொடுத்து லைன்ல நிக்கிறாங்க. யாக்கோபும் யோசேப்பை தூக்கி மூட்டையில கட்டி தூக்கி போட்ட சகோதரமார்களும் லைன்ல நின்று அப்படியே கையில வாங்குறாங்க. அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறாங்க, தானியங்களை வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய கனம்! அவன் ராஜ்ய ஸ்தானத்திலிருந்து கொடுக்குறான். இது யாரால கொடுக்க முடியும்னா, யாக்கோபு அப்பானால கொடுக்க முடியாது. யோசேப்புக்கு அப்பா அந்த கனத்தை கொடுக்கல, மகிமையை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. என் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தார். என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, உங்களை பெத்தவங்கனால கூட கொடுக்க முடியாதத ஆண்டவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு மகிமை வேணும் அப்படின்னா இயேசுவை பிடிச்சுக்குங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, படிச்சா மகிமை வரும். உண்மைதான், படிப்புக்கு அழிவே இல்லை. படிச்சிருந்தீங்க அப்படின்னு, நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா எங்க போனாலும் நமக்கு மகிமை உண்டு படிப்புக்கு. அது உண்மைதான். ஆனா ஒரு சில பேர் படிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு தம்பி சொன்னாரு, எனக்கு படிப்பு வரல. நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். 6th போகும்போது எனக்கு படிப்பு வரல. நான் என்ன செய்யறேன்னு தெரியல. நான் அப்படியே விட்டுட்டேன், வேண்டாங்க. எங்க அப்பாவோட தொழிலை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி மகிமை உண்டாச்சு? அவங்க அப்பாவை விட அவன் பேர் உயர்ந்துருச்சு. படிப்பு இல்ல, 6th எழுதிட்டான். அவங்க அப்பா விட இவன் பேர் உயர்ந்திருக்குது. அந்த இடத்துல இவன் பேரை சொன்னா அட்ரஸே வேண்டாம். யோசிச்சேன், என்னடா இந்த தம்பி அப்பாவை விட இவருடைய பேர் பயங்கரமா இருக்குதே, படிக்கவும் இல்லைங்கிறாரு. இப்படி எப்படி அப்படின்னா, அவர் செய்கிற வேலை இந்து சமயத்தை சேர்ந்தவர். அவர் கிறிஸ்டின் கூட இல்ல, ஏசப்பாவுடைய பையன் கூட இல்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நன்மையானதை செய்யும் போது உங்களுக்கு உயர்வு தானா வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, இந்துன்னு இல்ல, முஸ்லீம் இல்ல, கிறிஸ்டின் இல்ல. இந்த மாச வாக்குத்தத்தம் மட்டும் நல்லா கவனிங்க. இந்துவுக்கு தான், முஸ்லீமுக்கு தான், இல்ல கிறிஸ்டினுக்கு தான் கிடையவே கிடையாது. யான தெளிவா சொல்லிட்டாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு தான் மகிமையும் கனமும் சமாதானமும். இன்னைக்கு இந்த 3 உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த 3 ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நானும் நல்லது செய்யணும், நன்மையானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நல்லது செய்யணும்னா முதல்ல நமக்கு உள்ள என்ன செய்யணுங்க? நல்லதை யோசிக்கணும். சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரும். சட்டியில சிக்கன் குழம்பு பண்ணிட்டு அகப்பையில மட்டன் குழம்பு எதிர்பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எப்பவுமே, நான் என்ன சொல்றேன்னா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளம் எப்படி உள்ளத்துல யோசிக்குதோ வாயில வந்துடும். வசனம் சொல்லுது, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப என்னைக்குமே நம்ம உள்ளத்துக்குள்ளதான் நம்ம கவனிக்கணும், வெளியில தோற்றத்தை பார்க்க கூடாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் விலை உயர்ந்தது 6000, 8000, 5000 எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்குன்னா உள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எக்ஸ்ரேவை விட அது ரொம்ப பயங்கரம், பவர்ஃபுல் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ளாக நல்லது செய்ய எப்பவுமே யோசிக்கணும். யாருக்காவது நல்லது செய்யலாம், என்னால முடிஞ்சது நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிக்கிறவங்களுக்கு தான் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகுமா. சரி, இப்போ நல்லது செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாட்சி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36, 37 வாசி கேட்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தவள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில்
அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். மேல் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, தொற்காள் அவளுடைய பெயர், அவளுடைய அர்த்தம் கிரேக்க மொழியில தொற்காள், அவளுடைய அந்த பேருடைய அர்த்தம் வந்து தபித்தாள். அப்படிங்கிற ஒரு பெண் அந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை செய்திருக்கிறாங்க. நல்ல செயல்கள், நிறைய ஜனங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா தான தர்மம் செஞ்சிருக்கிறாங்க, தர்மங்கள் செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. தர்மங்கள்னா என்னங்க? தான தர்மம்னா உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இருக்கிறவங்களுக்கு அல்ல, இல்லாதவங்களுக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இப்படி நன்மை செய்யும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைந்த பின்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குளிச்சு மேல் வீட்டு அறையில வச்சுட்டு பக்கத்து ஊர்ல பேதுரு வந்திருக்கிறாரு, பெரிய சீடன், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன், அப்போஸ்தலர். இத கேள்விப்பட்டு 2 மனுஷங்களை அனுப்புறாங்க. 2 மனுஷங்களை அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வந்து பேதுரு மேல போய் பாக்குறாரு. வந்த உடனே மேல் வீட்டு அறைக்கு போறாரு, தபித்தாளை பார்ப்பதற்கு, அந்த சரீரத்தை பார்ப்பதற்கு. அந்த சமயத்துல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா 39வது வசனத்தை வாசி கேட்கலாம். அதே பகுதியில பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்போ என்ன நன்மை செய்யறாங்கன்னா, நன்மையில ஒரு பெரிய நன்மை, நிறைய பேருக்கு Dress செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, வஸ்திரங்களையும் ஆடைகளையும் செய்து கொடுத்திருக்கிறாங்க தொற்காள். இதையெல்லாம் கொண்டு போய் விதவைகள் என்ன செய்யறாங்கன்னா பேதுருட்ட அழுதுகிட்டே காமிக்கிறாங்க. முதல்ல இந்த தொற்காள் யார் அப்படின்னா சீஷின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? ஏசப்பாவுடைய சீடன். ஆணை பார்த்து சீஷன்னு சொல்லலாம், பெண் சீஷி. அப்போ தொற்காளுக்குள்ள என்ன குணம் இருந்திருக்குன்னா, இயேசுவை போலவே நன்மை செய்கிற ஒரு குணம் இருந்திருக்கிறது. இயேசுவை போலவே நன்மை செய்து வாழ்ந்தபடினால மிகுதியான நன்மையில இது ஒரு பெரிய நன்மை, வஸ்திரம் செய்து கொடுப்பது. இன்னைக்கு இது நீங்க கேட்கும் போது பெருசாவே இருக்காது. என்ன பிரதர், ட்ரெஸ் தானே கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்காத ட்ரெஸ்ஸா? அல்லேலூயா. வர்றவங்களுக்கு நான் ஏதாவது பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த நாட்கள்ல உடை அப்படின்றது. இன்னைக்கு போய் ஒண்ணுமில்ல, ஜூடியோ, பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ், ஜூடியோ, இல்லைன்னா ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து போற இடம் வந்து ஜூடியோவும் ட்ரெண்ட்ஸும் தான் இப்ப ஜாஸ்தி.